வணக்கம், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுல் டே சமையல் விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நான் காலையில் என்ன சமைக்கிறேன், மதியானம் நைட்டு டின்னர் என்ன பண்ணுறேங்கிறத பற்றி தான் பார்க்கலாம். வாங்க இப்போ கிச்சனுக்கு செல்லலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரிக்கு தேய்ச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டுருக்குது. உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடலை மாவு 1 ஸ்பூன் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு, வடைச்சட்டி காஞ்சிருச்சு. அதில் ஒரு 2.5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பாகம் வெங்காயம் வதங்கினா போதும். தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஆரம்பத்திலே இஞ்சி சொல்ல மறந்துட்டு, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த இஞ்சி ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். தக்காளி, ஒரு தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாம். தக்காளி பிடிக்கிறவங்க, அந்த புளிப்பு சுவை பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு அந்த புளிப்பு பிடிக்கலைன்னா தக்காளி போடாமல் கூட பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிகிற வரைக்கும் மூடி போட்டுக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கடலை மாவு ஊற்றுறதுனால தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம கடலை மாவு ஊற்றிக்கலாம். கடலை மாவு பிடிக்காதவங்க இதவே இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்ற விட்டு மசாலா மாதிரி, அதாவது நல்லா தண்ணி வற்றது வரைக்கும் வேக விட்டு வச்சுக்கலாம். கடலை மாவுக்கு வேணுங்கிறவங்க கடலை மாவு ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரமாக அது கட்டித்தன்மை பட்டுரும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் தான் கரைச்சி ஊற்றுனேன். கடலை மாவு எவ்வளோ கெட்டியாக சூப்பராக வந்துருச்சு. அந்த கடலை மாவோடைய பச்சை ஸ்மெல் போன உடனேயும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இப்போ பூரி போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு, கடாய் சூடானோடனையும் எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சு அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பூரிக்கு தேய்ச்சிக்கலாம். அந்த மாவை எப்போயுமே பூரிக்கு கொஞ்சம் டைட்டாக தான் மாவு பிசையணும். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி லூஸாக பிசையக்கூடாது. அதாவது நெகிழ்த்தியாக பிசையக்கூடாது. இதை மறுபடியும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக ஃபஸ்ட்டு உருட்டி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 பூரியாக தேய்ச்சி போட்டுக்கலாம். அப்படின்னா நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி 5 போட்டேன்னா எனக்கு வேலை ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 5 டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு பூரிக்கட்டையை எடுத்துட்டு, நிறைய பேர் மாவில் தேய்ப்பாங்க. மாவில் தேய்க்கும் போது அந்த எண்ணெயில் அடியில் அந்த கசடு தங்கிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, அதனால் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். எண்ணெயில் தொட்டு தேய்க்கணும். அப்படி பண்ணும்போது அந்த பூரி பொரிக்கிற எண்ணெயில் கசடு அடியில் தங்காது. நிறையெல்லாம் தேவையில்லை. சும்மா இந்த மாதிரி ஒரு 2-3 சொட்டு விட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 5 தேய்ச்சி வச்சுட்டு இப்போ பூரி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ பூரியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விடுங்க. பூரி நல்லா உப்பிட்டு வரும். அப்படி திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் நான் எடுத்துடுறேன். இது நான் கோதுமையில் போடுறேன். காலையில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தயாராகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இப்போ மணி 11 ஆச்சு. இப்போ ஒரு ஜூஸ் போட்டுக்கலாம். ஒரு 2 கேரட்டை நறுக்கி போட்டிருக்கேன். இதோட ஃபஸ்ட்டு வந்து கேரட் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இந்த கேரட்டை நல்லா மிக்சியில் அடித்தாச்சு. இப்போ இதோட மாதுளம்பழ விதைகளை போட்டுக்கலாம். இதோட உங்களுக்கு இனிப்புக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வந்து சீனி, நான் வந்து தேன் விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் விட்டுருக்கிறேன். இதை மூடி மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட காய்ச்சின ஆறின பாலை ஊற்றிக்கிட்டு இதை ஒரே ஒரு தடவை அடிச்சுக்கலாம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அதில் இருக்க சாரெல்லாம் நல்லா வடிச்சிடலாம். இப்போ வடிகட்டியாச்சு. நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். கேரட் ஜூஸும் மாதுளம்பழம் ஜூஸ், கேரட் மாதுளம்பழம் ஜூஸ் தயாராகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். முக்கால் கிளாஸ் வந்திருக்கு. நான் ஒரு 2 கேரட்டு 2 மாதுளம்பழம் போட்டிருக்கிறேன். முக்கால் கிளாஸ் 2 வந்திருக்குது. இப்போ லஞ்சுக்கு என்னென்னு பார்க்கலாம். பசலைக்கீரை சூப்பு. இந்த பசலைக்கீரை வந்து வீட்டிலையே நாங்கள் மாடி தோட்டத்தில் போட்ட பசலைக்கீரை, சிகப்பு பசலைக்கீரை. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு வச்சுருக்கிறேன். கேரட் பொரியல், வெந்தய குழம்புக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கிறேன். வெந்தய குழம்பு வந்து இது உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதை நீங்கள் எப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு கருப்பு கொண்டக்கடலை மசாலா, அதுக்கு தேவையான வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவல், சாதத்துக்கு ஊற வச்சுருக்கிறேன். முட்டை வேக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பசலைக்கீரை சூப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பை அலம்பி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே போட்டுக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10 துண்டு சின்ன வெங்காயத்தை வந்து 1-2மா நான் வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து நீங்கள் தட்டியும் போட்டுக்கலாம். 2 தக்காளி நறுக்கி போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், தனியா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான தண்ணி. நான் இந்த போனிக்கு 1 போனி ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த பசலைக்கீரையை உள்ளே போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு இறக்கிக்கலாம். குக்கரை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வெந்தய குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். தேவையான புளியை வந்து நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1, 2 உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் வந்து அதாவது இது சாம்பார் பொடி போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து சாம்பார் பொடி போடனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். இல்லைன்னா 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூளும் போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கையை வச்சு கரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. புளிப்போ உப்போ இல்லை காரமோ எது குறைவாக இருக்கோ இல்லை என்ன இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து அடுப்பில் கூட்டி வச்சுக்கிறேன். இதை வந்து நான் இப்போ அடுப்பில் வச்சுட்டேன். இது வந்து இந்த மசாலாவோட புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். சூப்போட விசில் வந்து முடிஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து அதை வந்து நான் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ அந்த அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், நான் வெங்காயம் போட மாட்டேன். வெங்காயம் பிடிக்கிறவங்க வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ அந்த துருவின கேரட்டை அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். சிம்மில் வச்சு மூடி போட்டு வதக்குங்க. இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. அந்த கேரட்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். அதை வச்சே வதக்கினா போதும். மூடி போட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு மேலே வந்து தேங்காய் துருவல் துருவி இறக்கிக்கலாம். தேங்காய் துருவல் வந்து விருப்பம் இல்லாதவங்க தேங்காய் துருவல் வந்து போட தேவையில்லை. இந்த கேரட்டை வந்து நறுக்கியும் அதாவது கட் பண்ணியும் போட்டு வதக்கலாம். வெங்காயம் தேவைப்படுறவங்க வெங்காயம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை இறக்கிடலாம்.
இப்போ வந்து சுண்டல் மசாலா பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். சுண்டலில் வந்து நான் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தக்கன உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கின உடனே ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வேக வைக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வேக வைத்த அந்த சுண்டலை அப்படியே தண்ணியோடு ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த சுண்டலுக்கும் குழம்புக்கும் தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். 1 2 ஒரு 3 ஸ்பூன் தேங்காவை அரைச்சிக்கலாம். நல்லா மையாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. குழம்புல வந்து பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புல அந்த தேங்காய் விழுதை ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்ப வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ குழம்பு இறக்கி வச்சிடலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு வடைச்சட்டியை வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வந்து பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இது வெந்தய குழம்புனால வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் போட்டு அதுவும் பொரியட்டும். இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 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 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி கட் பண்ணி போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் தான் போடணும், அதுதான் டேஸ்ட்டு. பெரிய வெங்காயம் போடக்கூடாது. இதில் வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் இது மட்டும்தான், தக்காளி எதுவுமே தேவையில்லை. இந்த குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டும் அந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை அதோடு போட்டுக்கலாம். இதை எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். இப்போ அந்த ஸ்டவ்வில் நம்ம சாதத்துக்கு ஒலை வச்சிடலாம். இப்போ சாதத்துக்கு ஒலை வச்சாச்சு. இப்போ வந்து பக்கத்து அடுப்பில் சுண்டல் இருக்குது. சுண்டலை பார்க்கலாம். நல்லா எல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ அந்த அரைச்ச தேங்காய் விழுதை அதோட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது லைட்டாக ஒரு கொதி கொதிச்ச உடனே இதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப் வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து வடிகட்டிக்கலாம். இதை அப்படியே அழுத்தி விட்டு வடிகட்டி எடுத்தாச்சு. நான் எப்போவுமே குடிக்கும் போது தான் உப்பு போடுவேன். இப்போ உப்பு போட மாட்டேன். லஞ்சு தயாராகிடுச்சு. பசலைக்கீரை சூப்பு, சாதம், கேரட் பொரியல், சுண்டல் மசாலா, முட்டை, தயிர், அப்பளம், வெந்தய குழம்பு. இதுதான் இன்றைக்கி எங்களுடைய லஞ்சு. சாப்பிட்டு வந்துட்டு ஈவினிங் என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் நான் செய்யலை, வெறும் டீ மட்டும் தான் குடித்தோம். நைட்டுக்கு வந்து தோசையும் காலையில் பூரிக்கு வச்ச உருளைக்கிழங்கும் மதியானம் வந்து அந்த சுண்டல் மசாலா பண்ணோம் இல்லையா, அது ரெண்டையும் சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் ஒரு தோசை செஞ்சுக்கலாம். என்னடா இதெல்லாம் ஒரு தோசையான்னு நினைக்காதீங்க, உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே வந்து மேக்ஸிமம் பொருளை வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். இப்போ எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். அதே மாதிரி உள்ளேயும் எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், வேகட்டும். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த மசாலாவை வச்சுக்கலாம். இதை அப்படியே திருப்பி போயிடலாம்.
தோசை ரெடி. இந்த மாதிரி ஃபுல்லாக கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே மடக்கிடலாம். இந்த தோசை வந்து அப்படியே சாப்பிட்லாம், வேறு எதுவும் தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான் நைட் டின்னர். நான் ஏற்கனவே மதியானம் வச்ச குழம்பு கூட நாங்கள் ஊற்றிப்போம். எக்ஸ்ட்ரா இன்றைக்கி நான் எதுவுமே செய்யலை. இந்த தோசை உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி காலையில் மார்னிங்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் நான் என்ன செய்கிறேங்கிறத நான் ஒரு சமையல் விலாக எடுத்திருக்கிறேன். இந்த வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன சமையல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் நான் வந்து எந்த விதத்தில் வந்து நான் இந்த வீடியோவெல்லாம் நான் மாற்றிக்கலாம், நான் எப்படி எடுக்கலாங்கிறத எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கும் உங்கள் விருப்பமானவர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.